மனதை உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற அந்த தலைப்புல ஞானேஸ்வரி 16வது அத்தியாயம் ஸ்லோகம் 2 தெய்வீக லட்சணங்கள் உள்ள அசாபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கார். மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு தெய்வீக லட்சணத்துல ஒரு பார்த்துட்டு நம்ம எப்படி அந்த மனதை உறுதிக் கொள்ள வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். கயிற்றால் ஆட்டப்படும் பொம்மையின் கயிறு அருந்து போனவுடன் அது நாட்டம் ஓய்ந்து போவது போலே பிராணவாயுவின் ஓட்டத்தை கட்டி போட்டால் கர்மேந்திரியங்களின் ஆட்டம் ஓய்ந்து போகும். அதாவது பொம்மலாட்டக்காரன் பொம்மையை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. பட் ஒன்ஸ் அந்த கயிற்று எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவன் என்னதான் கையை ஆட்டிட்டு இருந்தாலும் பொம்மை ஆடுமா? பொம்மை ஆடாதுன்னா கை, காது, மூத்திர துவாரம், மலதுவாரம், 5 கர்மேந்திரியங்கள்ல பேசுறது. சரியா? ஸோ பேசுறது தான் ரொம்ப முக்கியமான இந்திரியமா இருக்கு. ஸோ இந்த கர்மேந்திரியங்கள் 5ம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, ஏன்னா இது ஏன் அப்படின்னா நிறைய ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்திருந்தாரு. எடுத்த உடனே அவர் சொல்லும் போதே எங்களுக்கே பயமா இருந்தது. என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க யாராவது நம்மளை திட்டா எல்லாருக்கும் கோபம் தானங்க வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து வாயா தானங்க பேசுவாங்க. ஆனா எவனாவது என்ன திட்டின அடுத்த செகண்ட் என் கை பேசிடுதுங்க. அதுதான் என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வந்தார். வரும்போது என்ன சொல்றாருன்னா, இப்ப கூட வர வழியில என்ன டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து பிடிச்சிட்டாரு. அவர் பொசிஷன், அவர் பவருக்கு அவர் திட்டத்தான் செய்வாரு. ஆனா என் கை சும்மா இருக்க மாட்டேங்குதே. நான் பாட்டுக்கு அடிக்க அவர் கொண்டு போயிட்டு லாக்அப்ல விட்டு தட்டி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. சரியா? சோ there are peoples like that. அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, the moment when you receive, என்ன சொல்றது, உனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடந்த அடுத்த செகண்ட் அப்படிங்கிறது தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்களுக்கு உதாரணமா நீங்க வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுக்கு வந்து பிராணாயாமம் தான் பெஸ்ட் சாய்ஸ்ங்கிறாரு. பிராணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த கயிற்றுல ஆட்டிட்டு இருந்தான் இல்லையா? எவன் ஆட்டுறான்? பொம்மலாட்டக்காரன் ஆட்டுறான், பொம்மைகள் ஆடுது. இங்க ஆட்டக்காரன் யாரு? பிராணன். பொம்மைகள் யாரு? பஞ்சேந்திரியங்கள். சரியா? கர்மேந்திரியங்கள். பிராணன் கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா இந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக் கட்டுப்பாட்டுல தானே இருக்கும். பிராணனை கட்டுறா, இந்திரியங்களை கட்டிடலாம். எதுல? கர்மேந்திரியங்கள்ல கட்டிடலாம். பிராணனை கட்டுப்படுத்தினால் கர்மேந்திரியங்கள் கட்டுப்படும். சரியா? அடுத்து சொல்லுவார், மனதை கட்டுப்படுத்தினால் ஞானேந்திரியங்கள் கட்டுப்படும். சரி, இல்லாமல் போவது போலே மனசை சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கிரகணங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? சூரியன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய சூரிய கதிர்கள் நம்ம மேல படும். சூரியன் அஸ்தமிச்சதும் கதிர்களுக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னா 5 புலன்களுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேரு. கண், காது, செவி, மூக்கு, ஸ்பரிசம் இருக்கு இல்லையா? இந்த ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறதும் இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே காது எதாவது கேட்கக்கூடாதோ அதையே கேட்டு எதுக்கு வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எல்லாரும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம். ஸோ ஞானேந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறதே இல்லை. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியறதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அப்ப ஞானேந்திரியங்களை கட்டுக்குள்ள வைக்கணும்னா என்ன செய்யணும்னா மனசை கட்டுப்படுத்து அப்படிங்கிறது. அப்போ உன் மனம் தான் உன் பாஸ். எதுக்கு? ஞானேந்திரியங்களுக்கு. அப்போ உன் மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் ஞானேந்திரியங்கள் கட்டுப்படும். அப்போ பிராணன் கட்டுப்படுத்தி கர்மேந்திரியங்களையும் மனதை கட்டுப்படுத்தி ஞானேந்திரியங்கள் அந்த ப்ராசஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மனசு உறுதி அப்படிங்கிறது கிடைக்கும். என்னப்பா மன உறுதி வேண்டும்? உன் மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நீ உறுதியா இருக்கணும். நீ உறுதியா இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய மனம், பிராணம், கர்மேந்திரியம், இந்த பிராணேந்திரியங்கள் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இவைகள் எல்லாம் உனக்கு அடிமையா இருக்கணும். உனக்கு கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்போதான் நீ வந்து நினைச்சுதான் பண்ண முடியும். அப்போ உன் மனம் உறுதியாக இருக்கும் என்ற அடிப்படையில ஞானதேவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், எவரிஒன் வில் அக்செப்ட் இட். சரியா?
இப்போ ஸ்ட்ரெயிட்டவே மனம் உறுதி செய்யணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறத விட எப்படி நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் ஆகுறது அப்படிங்கறத யோசிக்கலாம். அப்போ சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க கொடுத்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். லைக் குரு பக்கத்துல இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரொம்ப ஈஸி டெக்னிக். குரு பக்கத்துல இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம் அல்லது நீங்க இறைவனை மறக்காமல் அவனை அவன்கிட்ட கேட்டுட்டு நீங்க எதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி சம் சிம்பிள் டெக்னிக்ஸ் அப்கோர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணதான் செய்யும். அபார்ட் ஃப்ரம் தட் இது கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். யார் சொன்னது? ஞானதேவர் சொன்னதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். எப்படி என் மனதை கட்டுப்படுத்துவது? நான் சொல்வதே என் மனசு செய்யணுமே தவிர மனசு சொல்றதை நான் செய்யக்கூடாது இல்லையா? அப்போ இதை எப்படி பண்றது? அப்போ பூபதி என்ன ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துட்டாங்க. திஸ் மைண்ட் இஸ் நாட் அ பாஸ், யூ ஆர் தி பாஸ். அப்ப நீ பாஸ், உன் மைண்ட் சர்வெண்ட். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். சரியா? ஸோ இது வந்து பேசிக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு அமைப்பு. சரி, எல்லாம் தெரிஞ்ச தானே மனசு அடி நான் தான் பாஸ் ஆக்கி. ஸோ பை பிராக்டிஸ் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உங்கள் மனதை நீங்கள் தான் பல விஷயங்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் வர முடியும். எப்படி வர்றது? எப்படி வர்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசிக்கலா மனமா சூழலாவில இருந்து ஆரம்பிச்சு எல்லா நாளைக்குமே ஹெல்ப் பண்ணோம். பட் இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா நான் சொல்ல விரும்புற ஆன்சர் வந்து நீ யார் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வது. பூபதி என்ன அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது நீ அரசனாக இருக்க வேண்டும். உன் மனம் அடிமையா இருக்க வேண்டும். நீ மனசை அடிமையா வச்சுக்கிட்டு நீ இருந்தா பின்ன இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உன் மைண்ட் தெரியாம நான் ஃபார்ச்சுனேட்லி இந்த உடம்பை நான் என்று ஐடென்டிஃபை பண்றதோ, இந்த மனதை நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதோ, இந்த புத்தியை போய் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப குவைட் நேச்சுரலி அதுதான் பாஸா இருக்கும். அப்ப நான் இவங்கெல்லாம் 3 பேரும் எனக்கு வேலைக்காரங்க. இந்த உடம்பு எனக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கு. மனசு என்னுடைய வேலைக்காரர், புத்தி என்னுடைய வேலைக்காரர். இந்த 3 வேலைக்காரன்னா நான் யாரு? தெரியாத வரைக்கும் நான் வந்து மனசு தானாக்கும், நான் புத்தி தானாக்கும் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ தேர்ஃபோர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் யூ ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு நான் என்ன, மனசு நான் என்ன, புத்தி நான் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த ஆழமான உண்மைகள் புரியப்படும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களாவே ஆயிடுவீங்க. எதுவுமே தெரியாம எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? ஸோ கட்டுப்படுத்தணும்னா அவனுடைய வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். அப்பதானே கட்டுப்படுத்த முடியும். இப்ப மனசுனா என்னன்னு புரியணும். அவருடைய வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு புரியணும். புத்தினா என்ன? அப்ப நான் யார்? என்னுடைய பிளஸ் பாயிண்ட் தெரியணும். அப்போ இது எல்லாமே நான் யாருன்னே தெரியாது, புத்தினா என்னன்னே தெரியாது அப்படின்னா இதெல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிராக்டிகலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இந்த உடம்பு கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. அது டோட்டலாவே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தனா இருக்கான். சரியா? ஸோ இஃப் ஐ வாண்டட் டு கண்ட்ரோல், the man who is controlling should be a truth. நான் ஒரு உண்மையானவனா இருக்கணும். அப்பதான் நான் இருந்துகிட்டே இருக்கணும். நான் இருந்துகிட்டே இருந்தாதான் என்னுடைய மற்ற விஷயங்களை வந்து என்னுடைய டூல்ஸை வந்து நான் கட்டுக்குள்ள வைக்கவே முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது என்றும் எப்போதும் மாறாமல் இருக்கின்ற ஒரு வஸ்துவாக நான் இருக்க முடியும், இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாறிக்கொண்டிருக்கின்ற வஸ்து நான் இருக்க முடியாதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. 5 வயசுல ஒண்ணு இருந்தது, 20 வயசுல ஒண்ணு இருக்கு, 40 வயசுல ஒண்ணு இருக்கு, 60 வயசுல ஒண்ணு இருக்கு. போட்டோ எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியாது நான் தானா அப்படின்னு கேட்குங்க. உடல் அளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் சரி, புத்தி அளவிலும் சரி,
when everything is continuously transformed and changing, அது எப்படி நீங்களா இருக்க முடியும்? அப்போ மாறுகின்ற ஒரு வஸ்துவாக நீ இருக்க முடியாது. மாறுகின்ற வஸ்துக்களில் மாறாத ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது நீயாக இருக்க முடியும். எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? கோல்டு அது நெக்லஸாவும் இருக்கு. நகை வெவ்வேறு நகைகள் ஜுவல்ஸாகவும் இருக்கு. பட் நான் யாரு அப்படின்னு அந்த ஜுவல் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு நகை கிட்ட கேட்டோம், ஒரு கொலுசு கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அது கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா, அது சொல்றது உண்மை அல்ல. அது தங்கம் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அது ட்ரூத். தன்னை தங்கம் என்று உணர்ந்து விட்டால், தன்னில்தான் இத்தனை மாற்றங்களும் நிகழ்கின்றன என்றும் புரிந்து கொண்டால், நான் யார் என்றும் புரிந்துவிட்டது, மாற்றங்கள் நிகழ்வது தன்னிலே என்றும் புரிந்துவிட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். எல்லாம் இந்த டைரக்டர் ஹெல்ப் பண்ணக்கூடிய டூல்ஸா வச்சுக்கோங்க. அப்ப டைரக்டர் யாரு? ஹி இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். பட் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் படத்துல வரவே மாட்டான். அவன் வந்து பேக்ரவுண்ட்ல தான் இருப்பான். பட் அவனால தான் இந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் அந்த டைரக்டர் அப்படிங்கிறதே மறந்துட்டு, கண்ணுக்கு தெரிகிற இந்த மனம், புத்தி மாறிக்கொண்டிருக்கின்ற அவனுக்கு அடிமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இதுதான் நான் தப்பா புரிக்கும்போது, இந்த மாறுகின்ற மாற்றங்களுக்கு நான் டிராவல் பண்ண அழுது சுண்ணாம்பாய் தானே ஆகணும். பிகாஸ் என் கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லையே. அப்போ உன் கட்டுப்பாடு இல்லாத மாறிக்கொண்டு இருக்கின்ற ஒரு வஸ்துவை போய் நான் என்று உறுதின்னா மாறாததுங்க. ஃபர்ஸ்ட் மன உறுதிக்கு டெஃபினிஷனே நம்ம பார்க்கல. உறுதி ஸ்டெடி மைண்டட் அப்படின்னு சொன்னா யூ ஷுட் நாட் சேஞ்ச். நீ ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா மாறவே மாறக்கூடாது. அதுதான் உறுதி. ஏதாவது யாருன்னா அதாவது சொல்லிடுவானு இதை சொல்லிடுவானு உடனே மாத்திக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து உறுதியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ மன உறுதி வேணும் அப்படின்னா மாறாம இருக்கணும். மாறாதவன் நான் புரியும் போது மட்டும்தான் அது வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த திரைப்பட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த he is the man who is changing everything in the game. அப்ப இந்த சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற இந்த வஸ்துல போயிட்டு அந்த நடிகனுக்கு தான் நான் நினைக்க கூடாது. ஆக்சுவலா இருக்கிறது ஒண்ணே. அப்போ தன்னை வஸ்துவோட ஐடென்டிஃபை பண்ணது நம்ம பண்ணிட்டு இருக்க தவறு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோ அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த உடல்ல இருந்து பிரியணும், மனசுல இருந்து பிரியணும், புத்தியில இருந்து பிரியணும். எப்படி பிரியறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மனம் சஞ்சலப்படும் போது அதோடு நீங்கள் ஒட்டாமல் இருக்க வேண்டும். மனசுலயும் புத்தியிலையும் உடம்புல அடிபட்டுடுச்சு. இந்த வலி எடுக்கும். அந்த வலியில நீங்க ஒட்டாம இருக்கணும். ஒட்டாம இருக்கணும், ஒட்டாம இருக்கணும்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. அவன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த வலி உங்களுக்கு ஏற்படுதா அப்படின்னா இல்ல. ஏன்னா நீ அவங்களோட ஒட்டல அப்படின்னு அர்த்தம். அதே உன்னுடைய உயிர் நண்பனுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா அவன் துடிக்கிறத விட நீ துடிப்ப. ஏன் அப்படின்னா நீ ஒட்டிட்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒட்டுறது ஒட்டாம இருக்கிறதுனா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் அடிபடும் போது அதுக்காக நீங்க வந்து வருத்தப்படாமல்லாம் இல்ல. அது அன்அட்டாச்சா நீங்க வருத்தப்படுறீங்க. ஓகே அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க வந்து பாக்குறீங்க. நான் இல்ல இல்லையா அப்படின்னு. இதை விட மேட்ரு பெருசு விஷயம் என்னன்னா, மனம், புத்தி இது எல்லாமே வந்து உண்மையிலே இல்லவே இல்லை. தெரியுது அப்படிங்கிறது மாயா நாலேஜ் எல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா உங்க மைண்ட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே இப்போதைக்கு இந்த உடல் வலி எடுத்துக் கொண்டிருக்கும் போது இருக்கின்றது இந்த உடலும் வலியும் நான் அந்த எக்ஸ்பீரியன்சர். ஐ எம் நாட் தி எக்ஸ்பீரியன்சர். அதாவது என்ன இன்னும் சொல்ல போனோம்னா எக்ஸ்பீரியன்சர் who is giving the experience. அதாவது அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவம் எல்லாமே ஒண்ணுன்ற மாதிரி வரும். சரியா? நான் ரொம்ப எல்லாம் போட்டு குழப்ப விரும்புறேன். நான் சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பிராக்டிஸ் வேணும் இல்லை. இப்ப நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஹவ் டு அப்படின்ற அந்த இடத்துல உடல் வலிக்கும் போது அந்த உடல் வலியிலிருந்து நீங்கள் விலகி நின்று உங்களை நீங்கள் கவனிக்க ட்ரை பண்ணுங்க. மனசு அது பாட்டுக்கு வெறித்தனமா ஓடும் போது அதுல இருந்து நீங்க விலகி நின்று உங்களையே நீங்கள் வேடிக்கை பாருங்க.
இப்படி உங்களையே நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிராக்டிஸை நீங்க பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப மட்டும்தான் நீங்க யாருன்னே புரிஞ்சுக்க முடியும். நீங்க உன்னோட ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க மன உறுதி கொண்டு வர முடியாது. மனக்கட்டுப்பாடு வரவே வராது. நீங்க பிரியணும். நீங்க பிரிஞ்சிட்ட மாத்திரத்துல இவங்க எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப நீங்க பிரியணும்னா என்ன செய்யணும்னா, நீங்க வேடிக்கை பார்க்கணும். இயக்கத்தை, மனதின் இயக்கத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எங்க விஷயத்தை காணலாம். நான் லூசுத்தனமா இந்த உடம்புல இருந்து வெளிய வந்து நில்ல. இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அப்பயும் இயங்கிட்டு தான் இருக்கு. நான் கேட்கலண்ணா. நான் சவுண்ட் கேட்கல. இப்ப கேக்குதா? கேட்கலண்ணா. ஓகே. சோ நம்ம என்ன சொல்ல வந்த ஆன்சர் வந்து ட்ரை டு பி டிட்டாச்டு ஃப்ரம் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் புத்தி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹூ யூ ஆர் அண்ட் டு நோ தி பவர் ஆஃப் யூ. இந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபைனலா நான் பிராக்டிஸ் சொல்லிட்டு இருந்தேன். பிராக்டிஸ் அப்படிங்கிறது உங்கள் உடலை நீங்களே விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டும். உங்கள் மனதை நீங்களே விலகி நின்று வேடிக்கை பார்க்கும் அந்த ஒரு சின்ன பிராக்டிஸை நீங்க பண்ணித்தான் பாருங்களேன் அப்படிங்கிறேன். ஸோ இந்த ஒரு பிராக்டிஸ்ல நீங்க ஜெயிக்கும் போது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா உங்க பவர் என்ன அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் விட ஒரு அமேசிங்கான ஃபேக்ட பார்ப்பீங்க. நான் தான் இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டு, இப்ப இந்த உடம்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானா இயங்கும் போது, இந்த உடல் நான் அல்லங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் செம்மையா வலுப்படும். மனதில் இட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அதை திங்க் பண்ணது, அது தேவையானதை செய்யுது அப்படிங்கிறப்போ, ஆஹா இந்த மனசும் நான் இல்லையா அப்படிங்கிற ஃபீலிங் செம்மையா வரும். அப்ப இது எல்லாம் யாரு இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதையும் தாண்டி ஒருவன் உள்ளே இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் அப்பதாங்க புரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிருஷ்ணா கான்சியஸ்னு ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட. இன்னர் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பாஸா இருக்கு. எதுக்கு? உடம்புக்கும் மனசுக்கும். அவன் தான் இயக்கிட்டு இருக்கான். அதோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களை உங்க உடம்போடையும் மனசோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறேன். அப்ப இந்த உடம்புலையும் மனசுல இருந்து வெளியே வந்தாதான் நான் என்னுடைய கிருஷ்ணா கான்சியஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அப்ப அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்குள்ள எல்லாமே தானாக நடக்கும் அற்புதத்தை காணலாம். அப்ப நீங்க பாஸா தான் இருப்பீங்க. இட்ஸ் an automatic process. சரியா? ஸோ தேர்ஃபோர் மன உறுதி உங்களுக்கு வேண்டும் என்றால் அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு கண்ட்ரோல் அப்படின்னு. ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணு, மனச பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவைகள் எல்லாம் என்னன்னு புரியணும், நான் யாருன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி கிட்டும் என்பது எனது பதில்.